பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க. இதோட மாடலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா க்யூட்டாக இருந்தது. PS2 ஒன்று 3 ஒன்று இருந்தது இவர்கிட்ட. இவரோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன். இது ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது ஜீப் ஒன்று. இந்த பீஸ் நல்லா இருந்ததுங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மேலே டேப் கேசட் போடுற மாதிரி மாடலுங்க இது. இது நல்ல கண்டிஷன், நல்லா பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. மதர் போர்டு கூட இருந்ததுங்க. இதெல்லாம் ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 மேலே வராங்க. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். கார் வந்து ஒரு பிளேயர் ஒன்று பார்த்தேங்க. இது பார்த்தா நல்லா தாங்க இருந்தது. ஹாய் ஹலோ நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வாரம் என்னென்ன புதுசாக வந்திருக்கு, சந்தையோட அப்டேட் என்னன்னு பார்த்துடலாம் வாங்க. நண்பர்கள் ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் கவர் பண்ண சொல்லி கமெண்ட்டில் கேட்டிருக்கீங்க. அதெல்லாம் நான் இந்த வாரம் கவர் பண்ணியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். புதுசாக வந்திருக்க நண்பர்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாரம் நிறைய ஆம்ப் ஐட்டம்ஸ்லாம் பார்க்க முடியுதுங்க சந்தையில். ஃபஸ்ட்டு கடையிலே இந்த 3 ஆம்ப் வச்சுருந்தாருங்க. இது அபிஜா ஆம்ப் தான். இது நல்லா ஹெவியாக இருக்கும். நிறைய நண்பர்கள் ஆம்ப் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. நான் அவரோட நம்பர் ஸ்க்ரீனில் போடுறேன், தேவைப்படுறவங்க கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. அவர்கிட்டே இந்த பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க. இதோட கண்டிஷன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஓகேவாக தான் இருந்தது. இது எடுத்தால் கொஞ்சம் உள்ளெல்லாம் க்ளீன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த டோர்லாம் கொஞ்சம் ஸ்டக் ஆகுது, கரெக்டாக ஓப்பன் ஆகலை. இதோட ரேட்டு வந்து 500 சொல்லியிருந்தார். இவர்கிட்ட பார்கிங் பண்ணால் இன்னும் கொஞ்சம் சீப்பாகவே வாங்கலாங்க. பக்கத்துலேயே அந்த இன்வெர்ட்ரு ஒன்று பார்த்தேங்க. இது லூமினோஸ். இது இன்வெர்ட்ரு நல்ல கண்டிஷன்லேயே இருக்குது, செக் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாரு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 12,000 சொல்லியிருந்தாரு. 10,000 கூட கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இன்னும் பார்கிங் பண்ணால் இன்னும் கம்மி பண்ண கூட வாய்ப்பு இருக்குது. அவர்கிட்டே அந்த தனியாக கூட யூனிட் வச்சுருக்காருங்க. பேட்டரி இல்லாமல் தனியாக கூட யூனிட் கிடைக்குது. வந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் அந்த வால்வு ரேடியா கூட நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க. இது பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல்து வால்வு ரேடியா. இது விண்டேஜ் மாடல் தான், விண்டேஜ் கலெக்ஷன் தான். இதெல்லாம் அது மேலெல்லாம் பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜ் ஆகி தான் இருந்தது அந்த வுட்டெல்லாம். பட் இது வாங்குறதுக்கு நிறைய பேர் செக் பண்ணிட்டு தாங்க இருந்தாங்க. இந்த பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த விண்டேஜ் மாடல் அந்த டெலிஃபோன் கூட இருக்குது பாருங்கள். இந்த கடையில் ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க. இதோட மாடலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, நல்லா க்யூட்டாக இருந்தது. இது ஓப்பனிங் பார்த்தீங்களா எப்படி ஓப்பன் ஆகுது பாருங்கள். பட் ஆனால் இதில் லென்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியாது. இது மாடல் ஆனால் நல்லா இருந்தது, எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து 800 சொல்லியிருந்தாரு. இது கொஞ்சம் ரேர் மாடல் தாங்க. இது நல்லா இருந்தது பீஸு பார்க்குறதுக்கு. அவர்கிட்டே இந்த சிடி பிளேயரு, ஹோம் தேட்ரு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க. அவர்கிட்டே இந்த சிடி கேசட் கூட வச்சுருந்தாருங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பழைய படங்கள் கேசட்லாம் நிறையா பார்க்க முடிஞ்சது. இந்த ஓல்டு படம்லாம் இருந்தது. ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 10 ரூபான்னு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. பக்கத்துலேயே இந்த கட்டிங் மிஷின்லாம் கூட இருக்குது பாருங்கள். இது கொஞ்சம் பழைய மிஷின் தான். இதெல்லாம் எடுத்தால் கொஞ்சம் ரெடி பண்ணுற மாதிரி தாங்க இருக்கும். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸ் 500 ரூபான்னு சொல்லியிருந்தாரு. இந்த கடையில் இந்த ஐவாது ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க. இது உள்ள டஸ்ட்டெல்லாம் கூட இல்லாமல் நல்லா தாங்க இருந்தது. கூட அந்த வெளியில் அந்த வலை மெஷ்ஷு மட்டும் கொஞ்சம் துரு பிடிச்ச மாதிரி இருந்தது. மற்றபடி எல்லாம் நல்லா இருந்தது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 800 சொல்லியிருந்தாரு. அவர்கிட்டே இந்த ஸ்பீக்கர்லாம் கூட இருந்ததுங்க. பட் இது பைனியர் கிடையாது, லோக்கல் பிராண்டு தான். இது ரெண்டு பீஸ் வச்சுருந்தாரு. ஹைஃபை சிஸ்டமு, ஹோம் தேட்ரு அதெல்லாம் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த கடையில். இந்த கேமரா பார்த்தீங்களா, ஆல்ரெடி நம்ம 2 வாரத்துக்கு முன்னாடியே இதில் கவர் பண்ணியிருப்போம். 2 வாரம் முன்னாடியே. இந்த வாரமும் பார்க்க முடிஞ்சுதுங்க இந்த கேமராவில். ஆனால் இது எதுவுமே ஒர்க்கிங் கிடையாது. இதெல்லாம் ஸ்பேருக்கு வேணால் யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன். இதில் எதுவும் ஒர்க்கிங் பீஸ் எதுவுமே இல்லை. இந்த ப்ரைஸ்லாம் வந்து 100 200 அந்த ரேஞ்சு தான் சொல்லிகிட்ருக்காரு. அவர்கிட்டே இந்த சிடி கேசட்லாம் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க, வச்சுருந்தாரு. ஒரு ஆஃபீஸ் டேபிள் ஒன்று பார்த்தேங்க இங்கே. இது பார்த்தீங்கன்னா நல்லா லென்த்தாகவே இருந்ததுங்க. இது ஒரு 15 ஃபீட்டுக்கு மேலே வருங்க. ஏதோ டேமேஜ் இல்லாமல் எல்லாமே பக்காவாக இருந்ததுங்க. இதில் பவர் கனெக்ஷனு எல்லாமே செட்டாகவே இருந்தது. ஏதோ ஆஃபீஸ் வந்து வெக்கேட் பண்ணியிருப்பாங்க போல், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க போல். இது ப்ரைஸ் இன்னும் பெஸ்ட்டு ப்ரைஸாகவே நான் பண்ணித்தரேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது டேபிள் நல்லா தாங்க இருந்தது, எந்த ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை, நல்லா இருந்தது. இது நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற கடை தாங்க. இது PS2 ஒன்று 3 ஒன்று இருந்தது இவர்கிட்ட. இவரோட நம்பர் நான் ஸ்க்ரீனில் தரேன், தேவைப்படுறவங்க கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த வாரம் நிறையா சிடி கேசட் வந்துருந்துங்க மார்க்கெட்டுக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா மூவி கேசட்டு தான். நிறைய மூவி கேசட்டு கிடச்சிது. ஒரு பீஸ் வந்து 10 ரூபான்னு கொடுக்குறாரு.
நான் எவ்வளோண்ணா ஒரு கேஸ்ட்டு 10 ரூபாவா? பக்கத்துலேயே இந்த ஃபிலிம் கேசட்லாம் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க. இதெல்லாம் ஸ்டோரி கேசட்லாம் கூட நிறையா வச்சுருந்தார். எல்லாமே பிராண்ட் நியூ புதுசாகவே இருந்தது. இது வந்து ஒரு பீஸ் 40 ரூபா சொல்லியிருந்தார் இவர்கிட்டே இந்த ஹார்ட் டிஸ்க்கு, அடாப்டரு இதெல்லாம் கூட கிடைக்குதுங்க. இந்த கடையில் இந்த நிக்கான் டிஜிட்டல் கேமரா ஒன்று பார்த்தேங்க. இது ப்ரைஸ் வந்து 500 சொல்லியிருந்தார். இது ஒர்க்கிங்கான்னு கேட்டால் தெரியலன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் ஓன் ரிஸ்க்கு தாங்க. இதெல்லாம் எடுத்து தான் நம்மளால் செக் பண்ண முடியும். அவர்கிட்டே இந்த கார் செட்டெல்லாம் கூட இருந்ததுங்க, நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க. நம்ம அது போன வாரம் கவர் பண்ணியிருப்போம் ஜீப்பு, அதே மாதிரி இந்த வாரமும் பார்த்தேங்க. இது ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது ஜீப் ஒன்று. இந்த பீஸ் நல்லா இருந்ததுங்க. நம்ம போன வாரம் பார்த்ததோட இது நல்லாவே இருந்தது. ஜீப் எவ்வளோண்ணா? அண்ணா 1200 பேட்ரி இருக்கா? பேட்ரி இல்லைல்ல? பேட்டரிலாம் இருக்குது. எல்லாமே கொஞ்சம் பண்ணாமே தான் ஒயர் இந்த கடையில் இந்த ஐஃபை சிஸ்டம் ஒன்று பார்த்தேங்க, சோனிது. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா மேலே டேப் கேசட் போடுற மாதிரி மாடலுங்க இது. இது நல்ல கண்டிஷன், நல்லா பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்தது. இதோட ப்ரைஸ் தான் கொஞ்சம் அதிகமாக சொல்லியிருந்தார். 2000 ரூபா வரும்னு சொல்லியிருந்தார். ஸ்பீக்கர்லாம் இல்லாமல் வெறும் இந்த யூனிட் மட்டும் தாங்க இருந்தது. இந்த கடையில் இந்த சோலார் லைட்லாம் கூட நிறையா கிடைக்குங்க. இந்த மாடல் பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் வாலில் வைக்கிற மாடல் தாங்க. இவர்கிட்ட இந்த சோலார் லைட்டு, சோலாரு ஸ்ட்ரீட் லைட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட இங்கே கிடைக்குங்க. இந்த கடையில் ஒரு டேப் ஒன்று பார்த்தேங்க. இது ஆண்ட்ராய்ட் டேப்புன்னு தான் எடுத்து பார்த்தேன். பட் பார்த்தீங்கன்னா அது விண்டோஸ் டேப்பு, இன்டெல்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா. இது ஒரு விண்டோஸ் டேப். இது ப்ரைஸ் வந்து 500 சொல்லியிருந்தார் அவர். இது ஒர்க்கிங்கான்னு கேட்டான்னு தெரியலன்னு சொல்லிட்டாரு. இது மாதிரி எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்க்கு தாங்க. நம்ம ஓன் ரிஸ்கில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும் இது. இந்த வாரம் அந்த ஃபேன்லாம் கூட வந்துருந்ததுங்க மார்க்கெட்டுக்கு. நம்ம போன வாரம் 4 பீஸ் கவர் பண்ணியிருப்போம் கிராம்ப்டன் ஃபேனு. இந்த வாரம் நிறைய பீஸ் வச்சுருந்தார் இவர். ஒரு பீஸ் பார்த்திங்கன்னா 600 ரூபா சொல்லியிருந்தார். ஒரு ஃபேன் வந்து 600 ரூபா சொல்லியிருந்தார். கண்டிஷன் எல்லாமே ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார். இந்த கடையில் இந்த ரிமோட் கார்லாம் கூட பார்க்க முடிஞ்சதுங்க. இது பார்த்திங்கன்னா இது சென்சார் மாடல் சொல்லியிருந்தார். இது பட் ஆனால் பார்க்குறதுக்கு சென்சார் மாடல் மாதிரி தெரியல. ப்ரைஸ் வந்து 100 ரூபா தான் சொல்லியிருந்தாங்க. இது ஒரு பீஸ் ஒன்று வாங்கினேன். இது ஒர்க் ஆச்சுன்னா நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். அவங்ககிட்டே இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர்லாம் கூட கிடைக்குதுங்க. இது ப்ரைஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே 100 ரூபா 150 ரூபா இந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாங்க. இது நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற கடை தாங்க. இவர்கிட்ட இந்த பவர் பேங்க்கு பிராண்டட் ஐட்டமாகவே நல்லா கிடைக்குங்க. இந்த ஒர்க்கிங் பீஸாகவே வச்சுருப்பாரு. நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சில இதெல்லாம் நல்ல ஐட்டமாகவே கிடைக்குது. இதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 400 300 இந்த ரேஞ்சில் தான் சொல்கிறாரு. இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? இது அந்த பால் கேனுங்க. இதெல்லாம் கூட மார்க்கெட்டில் கிடைக்குதுங்க. இது ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 700 800 வருதுங்க. இவர்கிட்ட இது 100 ரூபான்னு சொல்லி சேல் பண்ணிகிட்ருக்காரு. ஒரு பீஸ் 100 ரூபான்னு. டூல்ஸ் ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க இவர்கிட்ட. அந்த புது ஐட்டமும் கிடைக்குது, பழசும் கிடைக்குது. இந்த கடையில் இந்த ஜிம் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கிடைக்குங்க. இது பார்த்தீங்கன்னா பர் கேஜி வந்து 75 சொல்கிறாரு. பக்கத்துலேயே ஒரு பிரிண்டர் ஒன்று பார்த்தேங்க. இது பார்த்தீங்கன்னா புதுசாகவே இருந்ததுங்க. நல்ல கண்டிஷன்லேயே இருந்தது. அந்த மேலே ஸ்டிக்கர்லாம் கூட பிரிக்காமே இருந்தது பாருங்கள். இது ஒர்க்கிங்கான்னு கேட்டேன். ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தாரு. எவ்வளோண்ணா பிரிண்டரு? 1000 ரூபா சார். ஒர்க் ஆகுதா? கேபிள் இல்லை சார், ஒர்க்கிங் ஆகுது. அவர்கிட்டே இந்த PS2 ஜாஸ்டிக்லாம் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க. ஒரு பீஸ் வந்து
ஒரு பீஸ் வந்து 100 சொல்லியிருந்தார். பட் ஆனால் இது எடுத்து தான் நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இது அந்த மல்டிமீட்டர் மாதிரி ஒரு டிவைஸ் ஒன்று பார்த்தேங்க. இது நெட்டில் செக் பண்ணி பார்த்தேன். எர்த் டெஸ்டர்னு சொல்லி போட்டு இருந்தது. இது ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக வந்துருந்துங்க. அது எது யூஸ்ன்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவர்கிட்டே இந்த நோக்கியா அது 3310 மாடலு கீபேட் மொபைல் கூட இருந்ததுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 200 சொல்லியிருந்தார். இதெல்லாம் மேக்ஸிமம் ஒர்க் ஆவாங்க. பேட்ரி போட்டால் ஒர்க் ஆகிற கண்டிஷனில் தாங்க இருக்கும். இந்த கடையில் அந்த மிக்ஸி ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குங்க. எல்லாமே ஒர்க்கிங் தான். அவர் செக் பண்ணியே கொடுத்துட்றேன்னு சொல்லியிருந்தார். ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 500 சொல்லியிருந்தார். நல்லா பிராண்டட் ஐட்டமே சீப் ரேட்டுக்கு கிடைக்குங்க இவர்கிட்ட. நம்ம இது போன வாரம் கவர் பண்ணியிருப்பாங்க அந்த டேப் ரெக்கார்டரு பெட் மாடலு. இந்த வாரமும் சேல் ஆகாமல் அப்படியே தான் இருக்குது போல். இது ப்ரைஸு 1200 சொல்லியிருந்தார். போன வாரம் நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன். இந்த கிளாக்கு பார்த்தீங்களா, அந்த வாட்ச் மாடல்லே இருந்தது. இது பார்க்குறதுக்கு நல்லா இருந்ததுங்க. இன்னும் கொஞ்சம் டஸ்ட்டாக இருந்தது. நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த எல்இடி டிவி கவர் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க கமெண்ட் பாக்ஸில். இந்த வாரம் கவர் பண்ணியிருக்கேன் நான். இந்த ஸ்மார்ட் டிவிலாம் இவர்கிட்ட கிடைக்கும். சீப் ரேட்டுக்கே நம்ம வாங்கலாம். அவர் நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க கால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பேனசோனிக் இது எஃப்எம் ரேடியோ ஒன்று பார்த்தேங்க. இது ஓல்டு மாடல் தான். இது கண்டிஷன்லாம் கொஞ்சம் சரியில்லாத மாதிரி தான் இருந்தது. நம்ம எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ப்ரைஸ் வந்து 200 சம்திங் சொல்லியிருந்தார். இவர்கிட்ட இந்த கார் செட்டுலாம் கொஞ்சம் பார்க்க முடியுதுங்க. கார் செட்டுலாம் இவர்கிட்ட கிடைக்குது. இதோட ப்ரைஸ்லாம் 800 900 அந்த ரேஞ்சு தான் சொல்கிறாரு. எல்லாமே இந்த ஒர்க்கிங் பீஸாகவே வச்சுருக்காரு. இந்த கார் செட்டுலாம் எடுக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இவர்கிட்ட வந்து செக் பண்ணி பாருங்கள். இவர்கிட்ட கிடைக்கும். இந்த வாரம் நிறையா அந்த கம்ப்யூட்டரோட மதர் போர்டெலாம் நிறையா பார்க்க முடிஞ்சதுங்க. நிறைய பீஸ் இவர்கிட்ட கிடச்சிது. இதெல்லாம் நம்ம செக் பண்ணி எடுக்க முடியாதுங்க. இதெல்லாம் நம்ம ஓன் ரிஸ்கில் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் ரேட்டில் சொல்கிறாங்க. 1000 1200 ஒன்று ஒரு ரேட் சொல்கிறாங்க. பக்கத்துலேயே இந்த கேமிங் பிசியோட மதர் போர்டு கூட இருந்ததுங்க. இதெல்லாம் ஆன்லைன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 15000 மேலே வராங்க. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எடுத்து தான் செக் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். பக்கத்துலேயே இந்த ஓல்டு ரேடியோ ஒன்று பார்த்தேங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விண்டேஜ் மாடல் தான். ஓல்டு மாடல் தான் இது. ஏசி ப்ளஸ் டிசி ரெண்டுத்துலேயும் ஒர்க் ஆகும். இது இன்னொரு பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க பக்கத்துலேயே. அந்த சோனி இது ஒரு பூம் பாக்ஸு. இதுவும் கண்டிஷன் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. இதோட ப்ரைஸ் வந்து 1200 சொல்லியிருந்தார். இந்த கடையிலேயும் ஒரு பூம் பாக்ஸ் ஒன்று பார்த்தேங்க சோனி இது. இதோட கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து ரெடி பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 800 சம்திங் சொல்லியிருந்தார். ஒரு நண்பர் கமெண்ட்டில் கேட்டிருந்தார் ஒரு ஜென்ரேட்டர்லாம் கொஞ்சம் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி. இந்த வாரம் ஜென்ரேட்டர் 2 பார்த்தேங்க. இது ஓண்டாது ஜென்ரேட்டரு. இது ஒர்க்கிங் ஆனான்னு தெரியல. நீங்கள் நேரில் வந்தீங்கன்னா செக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஜென்ரேட்டரும் இங்கே கிடைக்குது. பக்கத்துலேயே இந்த பேனசோனிக் இது வாக்மேன் ஒன்று பார்த்தேங்க. இது கண்டிஷனுக்கு கொஞ்சம் ஓரளவு நல்லா தான் இருந்தது. பட் ஆனால் இது ஒர்க்கிங் ஆனான்னு தெரியல. இது ப்ரைஸு கேட்டால் 500 சொல்லியிருந்தார். ஓப்பன் பண்ணி பார்த்தேன், சிடிலாம் இருந்தது உள்ளே. பட் ஆனால் அது ஒர்க்கிங் ஆனான்னு தெரியல. இது ஐவாது வாக்மேன் இது. இதுவும் இந்த கண்டிஷன் நல்லா இருந்தது. இது ஒரு டேமேஜ் எதுவுமே இல்லை. பட் ஆனால் அந்த டிஸ்பிளே மட்டும் லைட்டாக டேமேஜ் ஆன மாதிரி இருந்தது. இந்த கடையில் அந்த நம்ம எக்ஸ்போர்ட்டுக்கு யூஸ் பண்ணுற நூல் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்குதுங்க. நிறைய பீஸ் வச்சுருக்காரு இவர். ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா 50 ரூபா 100 ரூபா இந்த மாதிரி ரேட்டில் தான் சேல் பண்ணிகிட்ருக்காரு. இது நம்ம ரெகுலராக கவர் பண்ணுற ஆம்ப்பு ஐட்டம்ஸ் கிடைக்கிற கடை தாங்க. நீங்கள் கமெண்ட்டில் நிறைய பேர் ஆம்ப் வேணும்னு சொல்லி கேட்குறீங்க. நான் இவரோட நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் கால் பண்ணி கேட்டு பாருங்கள். இவர்கிட்ட வந்து நியூ மாடல் ஆம்ப்பு, ஓல்டு மாடல் ஆம்ப்பு எல்லா ஆம்பும் கிடைக்கும் இவர்கிட்ட.
லேப்டாப் பவர் கேபிள்லாம் கூட நிறையா பார்க்க முடிஞ்சுதுங்க இவர்கிட்டே. அவர்கிட்டே இந்த ப்ரொஜெக்டர் ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா கிடைக்குதுங்க. நிறையா பீஸ் வச்சுருக்காரு. நம்பர் நான் ஸ்க்ரீனில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க கால் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். பக்கத்து கடையில் இந்த பவர் டூல் ஐட்டம்ஸ்லாம் கூட பார்த்தாங்க. இது இந்த கார்பெண்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த ஆங்கிள் கிரைண்டர் அந்த மாதிரி டூல்ஸ் இது. இதெல்லாம் கூட பார்த்தாங்க. இதெல்லாம் இது ப்ரைஸ் வந்து 800 900 சொல்லியிருந்தார் அவர். இந்த லேப்டாப் அடாப்டரு, பவர் கார்டு இதெல்லாம் தேவைப்படுதுன்னா நீங்கள் இவர்கிட்ட வந்து எடுக்கலாம். இவர்கிட்ட கிடைக்கும். இந்த ரவுட்டர்லாம் கூட வச்சுருப்பார் இவர். இந்த கடையில் அந்த வால்வு ரேடியோ ஒன்று பார்த்தேங்க. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த விண்டேஜ் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். அந்த பூம் பாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கூட நிறையா கிடைக்குங்க. இது பார்த்தீங்களா இந்த ரெக்கார்ட் பிளேயரு, இந்த ஓல்டு ரெக்கார்ட் பிளேயரு இதெல்லாம் கூட வச்சுருந்தார் இவர். இந்த பூம் பாக்ஸ் பார்த்தீங்களா, இது ஒரு நல்ல கண்டிஷன்லேயே இருந்ததுங்க. இந்த பூம் பாக்ஸு இது ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1200 இந்த ரேஞ்சு தான் சொல்லியிருந்தார். இந்த வாரம் இந்த சீலிங் ஃபேன் கூட நிறையா மார்க்கெட்டுக்கு வந்துருந்ததுங்க. முன்னாடியே நான் காட்டியிருப்பேன். இங்கேயே ஒரு 5-6 பீஸ் வச்சுருந்தாங்க. இந்த கிராம்ப்டன்து இதோ 600 700 அந்த ரேஞ்சு தான் சொல்லியிருந்தாங்க. இவர்கிட்ட அந்த பவர் மிஷின்லாம் கிடைக்குங்க. இவர் ஜென்ரேட்டர் வச்சுருக்காரு, செக் பண்ணியே காட்டிடுவார். நம்ம செக் பண்ணியே வாங்கிக்கலாம். ப்ரைஸ்லாம் பார்த்தீங்கன்னா 1800 1000 அந்த ரேஞ்சு தான் சொல்கிறாரு. இந்த கடையில் ஒரு மாடலாக ஒரு டேபிள் ஒன்று பார்த்தேங்க. இது பார்த்திங்கன்னா அந்த கிட்டார் மாடலில் சூப்பராக இருந்ததுங்க, மாடலாக இருந்தது. இது அந்த பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஷோ பீஸுக்கு வச்சுருப்பாங்க, அந்த மாதிரி மாடலுங்க. இது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. இந்த வாரம் கொஞ்சம் புக்ஸ் ஐட்டமும் பார்க்க முடிஞ்சதுங்க. நிறையா புக்ஸ் ஐட்டம்ஸ் கூட போட்டு வச்சுருந்தாங்க. நிறையா அந்த தமிழ் புக்ஸு, இங்கிலீஷ் புக்ஸு இந்த மாதிரிலாம் கூட பார்க்க முடிஞ்சது. இந்த கடையில் 2 கிட்டார் 2 பார்த்தேங்க. நல்ல பீஸாகவே இருந்தது, நல்ல டேமேஜ் இல்லாமல் நல்ல பீஸாகவே இருந்தது. இது நான் பார்க்கும் போதே நிறைய பேர் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. மேபி இது சேலாக இருக்கும்னு நினைக்கிறேன். அவர்கிட்டே இந்த ட்ரம்பட் ஒன்று இருந்ததுங்க. இவர் சொல்கிற ப்ரைஸுக்கு நம்ம புதுசாக வாங்கிடலாம் போல். அவர் என்ன ப்ரைஸ் சொன்னாருன்னு நீங்களே கேளுங்களேன். எவ்வளோ இது? 3500. இது நம்ம அந்த பைக் வாஷ் பண்ணுறல அந்த கன்று தாங்க இது. இது பேட்டரியில் ஒர்க் ஆகுறது. இது ப்ரெஷர்லாம் நல்லா தாங்க இருக்குது, ஓரளவு நல்லா ப்ரெஷர்லாம் வருது. இது தண்ணிலாம் அதிகமாக செலவு பண்ணாமல் நம்ம ஒரு பக்கெட் தண்ணியிலே வாஷ் பண்ணிக்க முடியுங்க. இதோட ப்ரைஸ் வந்து 1000 ரூபீஸ் சொல்லியிருந்தார். இந்த கடையில் இந்த நேஷ்னல் டேப் ரெக்கார்டு ஒன்று பார்த்தேங்க. இது நல்லா இருக்கேன்னு எடுத்து பார்த்தா உள்ளே மட்டும் அந்த 2 ஸ்பீக்கரை மட்டும் கழட்டிட்டு இருக்கிறாங்க. 2மே இல்லை, ஸ்பீக்கர் மட்டும். இதை கலட்டி ரெடி பண்ண பார்த்துருப்பாங்க போல். அது ரெடி ஆகாதனால இந்த ஸ்பீக்கர் மட்டும் ரிமூவ் பண்ணிட்டாங்க போல். இது எடுக்கிறது வேஸ்ட்டு தாங்க. இது எடுத்தாலும் ஸ்பேருக்கு தான் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செட்டு உங்கள்கிட்ட இருக்குது, வேறு ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுது, அந்த ஸ்பேர் தேவைப்படுதுன்னா இதை எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இந்த வாரமும் நிறையா அந்த டிவிடி கேசட் பார்க்க முடிஞ்சதுங்க. நிறைய பீஸ் இருந்தது இந்த வாரமும். எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த மூவி கேசட்ஸ் தான். ஒரு பீஸ் வந்து 10 ரூபான்னு கொடுக்குறாங்க. இவர்கிட்ட அந்த பேட்ரி பவர் டூல்ஸ்லாம் புது ஐட்டம்ஸே கிடைக்குதுங்க இவர்கிட்ட.
இவர் இந்த வாரம் தான் கடை போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். நான் இந்த வாரம் தான் பார்க்குறேன் இவரை. புதுசாகவே கிடைக்குது. எவ்வளோண்ணா இது? 2100 ஆனால் 1600 இந்த கடை நம்ம ரெகுலராக பார்க்குற கடை தாங்க. இவர்கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த ப்ளம்பிங் ஐட்டம்ஸ்லாம் நிறையா கிடைக்கும். எவ்வளோண்ணா இது? 200ரூவாவா? இந்த கடை நான் ஆல்ரெடி கவர் பண்ணியிருக்கேங்க. இதில் பார்த்தீங்கன்னா நோட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பீஸு 20 ருபீஸ்னு கொடுக்குறாரு. இது வாங்கலாங்க, சீப்பாகவே கிடைக்குது. நிறையா பேர் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுக்கட்டாகவே செட்டாகவே வாங்கிட்டு போகிறாங்க. இவர்கிட்ட இந்த எக்ஸெட் ஒன்று பார்த்தேங்க. புதுசாகவே இருந்தது, பேக்கிங்கோடு இருந்தது. இந்த கால் சென்டர்லாம் யூஸ் பண்ணுவாங்களே அந்த மாதிரி மாடல் இது. எக்ஃபோன் வித் மைக்கோட வரும். இது ஒரு பீஸ் வந்து 200 சொல்லியிருந்தார். அவர்கிட்டே அந்த கேசட்லாம் கூட பார்க்க முடிஞ்சுதுங்க. கோணி பை ஃபுல்லாக போட்டு வச்சுருந்தாரு. ஒரு பீஸ் வந்து 5 ரூபா தான் எடுத்துங்கன்னு சொல்லியிருந்தாரு. பட் ஆனால் அதில் நிறையா ஹிந்தி பட கேசட் தான் நிறையா இருந்தது. இங்கேயும் இந்த கடையில் அந்த பவர் மிஷின்ஸ்லாம் கிடைக்குதுங்க. இந்த கடையில் அந்த புது மிஷினும் கிடைக்குது, செகண்ட்ஸும் வச்சுருக்காருங்க. செக் பண்ணியே கொடுத்துட்றாரு. எல்லாமே ஒர்க்கிங் தான், நான் செக் பண்ணியே தரேன்னு சொல்லியிருந்தாரு. இந்த கடையில் அந்த நேஷ்னல்து ரீல் ரெக்கார்ட் பிளேயர் ஒன்று பார்த்தேங்க. அந்த பெரிய கேசட் போடுவோம்ல, அது இருந்ததுங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த அக்கா இது 5.1 ஹோம் தேட்டர் கூட இருந்ததுங்க. அதோட ப்ரைஸ் வந்து 1500 சொல்லியிருந்தார். இவர்கிட்ட அந்த கார் வந்து ஒரு பிளேயர் ஒன்று பார்த்தேங்க. இது பார்த்தா நல்லா தாங்க இருந்தது, கண்டிஷன்லாம் நல்லா இருந்தது, பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. ஒர்க்கிங்கான்னு கேட்டேன், ஒர்க்கிங் தான் சொல்லியிருந்தார். ப்ரோ எவ்வளோ வருது இது? இந்த கடையில் அந்த மினி ஜெராக்ஸ் மிஷின் ஒன்று பார்த்தேங்க, ஹெச்பி இது. இது கண்டிஷன்லாம் நல்லா தான் இருந்தது, எதோ டேமேஜெலாம் எதுவுமே இல்லை. இதோட ப்ரைஸ் வந்து 25 சொல்லியிருந்தார். ஒர்க்கிங்கான்னு கேட்டேன், நீங்கள் தான் எடுத்து செக் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. எவ்வளோண்ணா வருது? எவ்வளோண்ணா? 2500ரூவாவா? இந்த கடையில் அந்த பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் கொஞ்சம் கிடைக்குங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், இந்த பிராஸ் ஐட்டம்ஸ்லாம் கிடைக்குமா, கொஞ்சம் கவர் பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தார். நான் அவருக்காக தான் இந்த கடையை கவர் பண்ணியிருக்கேன் நான். இந்த ஐட்டம்ஸ்லாம் கூட கிடைக்குதுங்க சந்தையில். இந்த கடையில் ட்ரிம்மர்லாம் 150 ரூபான்னு சேல் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஒர்த்தாக இருக்காதுங்க. இது பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும், ஒர்த்தே இருக்காது, ரொம்ப நேரம் சார்ஜ் நிற்காது. இதை வாங்கி ஒரு 2-3 வாட்டி யூஸ் பண்ணாலே சார்ஜிங் கம்ப்ளைண்ட் வந்துடுங்க, இந்த பேட்ரி மாற்றுற மாதிரி வந்துடும். அவ்வளோதாங்க, வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். நான் ஏதாவது கவர் பண்ண மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நெக்ஸ்ட் வீக் நான் கவர் பண்ணிடுறேன். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஆடு அது போகணும் 12 ரூபா கொடுப்பா.